அதுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைக்கு குறிக்கப்பட்டுள்ள வேத வாக்கியமானது அது 1 கொரிந்தியர் 1 வசனங்கள் 27 முதல் 29 வரை. 1 Corinthians chapter 1 verses 27 to 29. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளை அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு இப்படி செய்தார் என்பது. ஆண்டவர் இன்னைக்கு உங்களோட என்னுடைய ரொம்ப அழகான ஒரு விஷயத்தின் மூலமாக பேசி கொண்டிருக்கிறார். நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்மள எல்லாருக்கும் ரொம்ப சாதாரணமாக வர ஒரு வார்த்தை, அவன் எப்படி உருப்பிட்டுருப்பான், அவன் இன்னைக்கு இப்படி இருக்கான்னு அதுக்கு காரணம் நம்ம தான். என்னால் தான் அவன் மேலே வந்தான், என்னால் தான் அவன் படித்தான், என்னால் தான் வேலைக்கு போனான், அந்த வேலை என்னால் தான் கிடச்சிது. அப்படி ஒவ்வொருத்தரும் நம்ம அந்த பெருமையை எடுத்துக்கிறோம். ஆண்டவருக்கு அது பிரியம் இல்லைன்றார். இதை உடைக்க தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, திக்கற்ற ஆட்கள், வாய் பேச முடியாதவன், கொலை பண்ணவன், பொய் சொன்னவன், குடிக்காரன், இவங்களெல்லாம் எடுத்து ஆண்டவர் ஊழியத்தில் பயன்படுத்தினார். ஆத்மா ஆதாயத்துக்கு, ஜனங்களை ரட்சிக்கிறதுக்கு. அதில் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் இன்றைக்கி சொல்ல விருப்பப்படுறேன். நோவா தாத்தான்னு எல்லாரும் சொல்கிறோம். நோவா தாத்தா பிழை கட்டினார், நோவா தாத்தா எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்தார், அவர் ஒரு ஜென்ரேஷனே திருப்பி ஆரம்பித்து விட்டாருன்னு நம்ம எல்லாரும் இன்றைக்கும் அந்த நோவா தாத்தா கதையை ரொம்ப பிரம்மாண்டமாக சொல்கிறோம். ஆனால் அந்த நோவா எப்படிப்பட்டவர்? அவர் குடித்து தன் வாழ்க்கையை அழித்து கொண்டு இருந்த ஒருத்தர். அவரை ஆண்டவர் தேர்ந்தெடுத்து, ஏன்னா குடிகாரன் தரையில் போர்டு கட்டுறப்போ பைத்தியக்காரன்னு எல்லாரும் சொல்லி கிண்டல் பண்ணியிருப்பாங்க. ஆனாலும் ஆண்டவர் பேச்சை கீழ்ப்படிந்து ஆண்டவர் கூட நடக்க ஆரம்பிச்சிட்டார். அவரை இன்றைக்கும் நம்ம சாட்சியாக சொல்கிறோம். யாக்கோபு எடுத்துக்கோங்க, அண்ணனுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை ஏமாற்றி பொய் சொல்லி அவர் வாங்கிக்கிட்டார். அவரை இன்றைக்கும் ஆண்டவர் அவரை ஒரு சாட்சியாக தான் வச்சுருக்காரு. இன்றைக்கும் யாக்கோபை போல் நம்ம இருக்கணும்னு இன்றைக்கும் நம்ம சொல்கிறோம். மோசேவை எடுத்துக்கோங்களேன், ஒரு கொலை பண்ணிட்டு ஒளிஞ்சு ஓடின ஒருத்தர். ஆனால் ஆண்டவர் அவருக்கு திக்கு வாயாக இருந்தது, பேச முடியாது. ஆனால் ஆண்டவர் அவரை தான் கூட்டிகிட்டு இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாற்றினார். அதுவும் சாதாரணமாக காப்பாற்றல, ரொம்ப பிரம்மாண்டமாக காப்பாற்றினார். இது வரைக்கும் உலகத்தில் இப்படி ஒரு இன்சிடெண்ட் நடக்கவே இல்லை. அந்த கடலை பிளந்தது ரொம்ப பெரிய பிரம்மாண்டம். அப்படி ஒரு பிரம்மாண்டத்தை நடத்தி நம்மளை காப்பாற்றி கூட்டிகிட்டு வர்றார். இப்போ மோசேவை அங்கே சாட்சியாக நிற்க வைக்கிறார். இன்னைக்கு வரைக்கும் அந்த கொலைக்காரர் சாட்சியாக நிற்கிறார். அவரை யாரும் கொலைக்காரரை ஐடென்டிஃபை பண்ண முடியல. கடலை ஓப்பன் பண்ணவர், ஒரு நான் கிறிஸ்டியனை போய் கேட்டால் கூட சொல்லுவாங்க, ரெட்ஸி ஓப்பன் பண்ணது மோசஸ். அந்த அளவுக்கு அவர் சாட்சியாக இருக்கார். ஏன் தாவீதை எடுத்துக்கோங்களேன், விபச்சாரத்தில் ஈடுபட்டு ரொம்ப அவரோட வாழ்க்கை தரமே ரொம்ப மட்டமாக இருந்தது, ரொம்ப சாதாரணமாக இருந்தது. ஆனாலும் ஆண்டவர் அவரை எடுத்து பயன்படுத்தினார். கோவப்படுற சவுல் எடுத்துக்கோங்க, கிறிஸ்துவர்கள்னாவே பிடிக்காது சவுலுக்கு, அவ்வளோ கஷ்டத்தை கொடுத்தார். ஆனால் அந்த சவுல் ஆண்டவர் ஊழியத்தில் எடுத்து பயன்படுத்தினார். இன்றைக்கி உங்களை என்னையும் எடுத்து பயன்படுத்தணும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக, எக்ஸலண்ட்டாக, அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும்னு அவசியமே இல்லை. லாஸ்ட் பெஞ்சாக இருந்தாலும் பரவாயில்ல, லாஸ்ட் ரேங்க் ஹோல்டராக இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளை தான் ஆண்டவர் தேர்ந்தெடுத்திருக்கார். ஏன் நம்மளை மட்டும் தேர்ந்தெடுக்கிறார்? ஏன்னா மற்றவங்க பெருமையாக எடுத்துக்கக்கூடாது. இவ்வளால் முடியாது, இந்த பிள்ளை ஃபெயிலாகி படிச்சது, இந்த பிள்ளை எப்படி இவ்வளோ பெரிய போஸ்ட்டுக்கு வந்துச்சுன்னு ஆண்டவர் சொல்கிறதுக்கு அங்கே ஒரு காரணம் இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி படித்த பிள்ளைங்க தான் ஊழியத்துக்கு வரப்போ என்ன ஆகும், அவங்க ஆண்டவரோட அன்பை உணர்ந்திருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு யாருமே ஆதரவு இல்லாமல் இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க தான் ஆண்டவருக்கு உண்மையாக இருப்பாங்கன்னு ஆண்டவருக்கு தெரியும். எல்லா இடத்துலையும் அழகாக சொல்கிறாரு பாருங்க, ஞானிகள் வெட்கப்பட்டு போகும்படிக்கு தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தேர்ந்தெடுத்து கொண்டார். நான் தான் ஸ்மார்ட்டு, நான் தான் சூப்பர் ஸ்மார்ட்டுன்றதுக்காக, அப்படி சொல்லக்கூடாதுன்றதுக்காக டல்லாக இருக்க ஒரு ஆளை எடுத்து ஆண்டவர் பயன்படுத்துகிறார். அப்போ தான் அந்த இடத்துல ஆண்டவரோட கிரியை வெளியில் தெரியுமா. இன்றைக்கும் யாராவது
இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற யாராவது என்னால் தான் நான் பெருமை பாராட்டிகிட்டு இருந்தீங்கன்னா இன்றைக்கி அந்த நான்ற வார்த்தையை உங்கள் வாழ்க்கையிலேருந்து எடுத்து போடுங்க. அந்த ஈகோவை எடுத்து போடுங்க. ஆண்டவர் முன்னாடி நம்ம சாதாரணம் ஒரு கடல் மண்ணை போல நிற்கணும். ஆண்டவர் நம்மளை வழி நடத்துவார், அவர் எடுத்து நடத்துவார். அவர் நம்ம வாழ்க்கைக்கு ஒரு பர்பஸ் வச்சுருப்பார். அந்த பர்பஸ் என்னான்னு கேட்க ஆரம்பிங்க. நம்ம உலக பிரகாரமாக ஓடிக்கொண்டு உலக பிரகாரமாக தேவையில்லாத பேச்சுக்களை பேசிக்கொண்டு இல்லாதபடிக்கு ஆண்டவர் நம்ம லைஃபுக்கு என்ன பர்பஸ் வச்சுருக்காரோ அது என்னன்னு கேளுங்க. அதன்படி அவர் உங்களை நடத்துவார். உங்களை ஒரு பெரிய ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கைக்குள்ளே அவர் கூட்டிகிட்டு போவார். நம்மளோட மெயின் கோலே ஆத்மாதாயம். இந்த உலகத்துக்கு வந்தது அதுக்கு தான். ஆண்டவருக்கு ஆத்மாதாயம் செய்கிறதுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். மற்ற வேலைகள் எல்லாமே செகண்டரி தான். முதலாவது வர்றது ஆண்டவரோட ஆத்மாதாயம் மட்டும்தான். அதனால் இன்றைக்கி எத்தனை ஆத்மாவை நீங்கள் சந்திக்க போகிறீங்க, உங்கள் சாட்சியில் நீங்கள் எத்தனை ஆத்மாக்களோடு நீங்கள் பேச போகிறீங்கன்றதை நீங்கள் பார்த்துக்கோங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்துவாராக. ஆமென்.